நாட்டின் 76வது குடியரசு தினத்தை முன்னிட்டு டெல்லி கடமை பாதையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்தோனேஷிய அதிபர் பங்கேற்ற நிலையில் அந்நாட்டின் இராணுவ அணிவகுப்பும் நடத்தப்பட்டது. தொடர்ந்து அணிவகுப்பு மரியாதையை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஏற்றுக்கொண்டார். இதைத் தொடர்ந்து மத்திய அமைச்சகங்கள் சார்பில் வாகன ஊர்திகள் ஒவ்வொன்றாக அணிவகுத்தன. அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் தாய்மார்கள் நல பெண்கள் மேம்பாடு குறித்த வாகனங்கள் காண்போரை கவரும் வகையில் இருந்தன. தொடர்ந்து இந்தியாவின் பாரம்பரியமும் வளர்ச்சியும் என்ற கருப்பொருளுடன் 16 மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களின் வாகன ஊர்தி அணிவகுப்பு நடத்தப்பட்டது. ஆந்திரா, கர்நாடகா ஆகிய தென் மாநிலங்களின் வாகன ஊர்தியும் கோலாகலமாக நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து 5000 பேர் பங்கேற்ற பிரம்மாண்ட நடன நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. பல்வேறு பாரம்பரிய நடனங்கள் ஒன்று சேர்ந்த இந்த நிகழ்ச்சியை பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் உற்சாகமாக கண்டுகளித்தனர். இதையடுத்து இராணுவத்தினரின் மோட்டார் வாகன அணிவகுப்பும் நடத்தப்பட்டது. பைக்குகளில் சென்று நடத்தப்பட்ட வீர தீர சாகசங்களை மக்கள் ஆச்சரியத்துடன் கண்டுகளித்தனர். See the three-peak devil formation. Leading the formation, Nayak Jayakumar, Nayak SV. आज सूबेदार अनिल कुमार और 8 डेविल 9 मोटरसाइकिलों पर 33 मैन पिरामिड तैयार करते. இதையடுத்து இந்திய விமானப்படையினரின் வான் சாகச நிகழ்ச்சி நடைபெற்ற நிலையில் மெய்சிலிர்க்கும் வகையிலான காட்சிகளை இந்திய வான்படை வெளியிட்டிருக்கிறது. சீன் 17 Su-30 AC ஏக்கலோன் ஜாக்வார் C-130 C-295 ஆகிய போர் விமானங்கள் வானில் ரம்யமாக அணிவகுத்து வந்தன. Sukhoi formation leading this majestic display. विक्ट्री फॉर्मेशन बनाते हुए दिख रहे हैं ग्रुप कैप्टन समीप तेजावन के नेतृत्व में. साथ में है ग्रुप कैप्टन Jodhpur formation flying at a speed of 555 kilometers. Led by Group Captain Sameep Tejawan, mentioned in this